ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட்டோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இது என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்ல S6 லைட்னு சொல்லிட்டு ஒரு டேப். இது வந்து 4G சிம் போடுற மாதிரியான ஒரு வேரியன்ட். 4G சப்போர்ட்டும் இருக்கு. ப்ளஸ் வந்து வைஃபை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். 4GB ரேம் ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு டேப் தான். ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. நம்ம ப்ரிஃபர் பண்ணதே அதிகமாக வந்து ஸ்டைலஸ் சப்போர்ட் தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கண்டென்ட் வீடியோலாம் எடுக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நிறையவே நமக்கு ஸ்டைலஸ் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அது இருக்கிற மாதிரியான டேப் எது இருக்குதுன்னு பார்த்ததுல S6 லைட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பட்டது. அதாவது பட்ஜெட் ரேஞ்சில். ஃப்ளிப்கார்ட்டோடைய பிக் பில்லியன் டேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000. அந்தவே வந்து கொஞ்சம் பெரிய ப்ரைஸிங்காக இருந்தது. அதனால வந்து ரொம்ப நேரமாக ரிசர்ச் பண்ணேன். எது ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்கிற டேப் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஐபேட் 9th ஜென். ஆனால் நமக்கு ஐபேட் 9th ஜென் வாங்கினோம்னா தனியாக ஆப்பிள் பென்சில் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பொதுவாக ஆண்ட்ராய்டு நான் ப்ரிஃபர் பண்ணேன். iOS-ஓட எனக்கு ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஆண்ட்ராய்டே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதில் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். சாம்சங்கில் A9ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வருது இல்லையா, A9 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். பட் அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஸ்டைலஸ் சப்போர்ட் கிடையாது. நம்ம வந்து கெப்பாசிட்டிவ் ஸ்டைலஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கெப்பாசிட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசைஸாக இருக்காது. மைன்யூட்டாக நம்ம எதனா பண்ணணும். ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்காது. ட்ராயிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்பில்டாகவே ஸ்டைலஸ் வந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக பட்டது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S6 லைட்டு. ஓப்போ, ஒன் ப்ளஸ் அதெல்லாம் கூட பார்த்தேன். பட் அதிலலாம் ஸ்டைலஸ் சப்போர்ட் இல்லை. ரெட்மியில் ஏதோ ஒரு மாடல் பார்த்தேன். ரெட்மி 6ன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஸ்டைலஸ் கண்டிப்பாக நம்ம செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் வந்துடுது. ஸோ இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்டு ப்ராடக்ட் தான், லைட் யூஸ்டு. இது நான் சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணேன். நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 15,000லேயே கிடைச்சது. ஸோ வந்து பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஸோ அதனுடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டேப் தான் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிற வேரியண்ட் வந்து ப்ளூ. இதில் வந்து 4GB ரேம், 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிற மாதிரியான ஒரு வேரியண்ட்டு. எடுத்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட்டு வருது. ஸோ இது ஓரம் வச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை வாட் சார்ஜரு? 18 வாட்டுன்னு நினைக்கிறேன். 18 வாட் சார்ஜரு. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது USB கேபிள் டைப் C தான் கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட்டு. அப்புறம் இதில் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாகவே S Pen வந்துடுது. இந்த S Pen யூஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதோ இல்லை வந்து ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேப் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர் என்னென்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர பேட்லலாம் அவ்வளோவா ஹெட்ஃபோன் சப்போர்ட் இல்லை. ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பவர் பட்டன் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. பேக் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலான இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஹரிசான்டலாக வச்சு நம்ம பேசுனீங்கன்னா அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேமராலையுமே 1080pல 30 FPS வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். குவாலிட்டிலாம் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து 8 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் தான் அப்படின்றதுனால. ஸோ நம்ம பேசிக்கான நீட்ஸுக்கு, அதாவது இப்போ இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 7000 mAh பேட்டரி, அதாவது 7040 mAh பேட்டரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2 டேஸோ இல்லை 3 டேஸோ சப்போர்ட் இருக்கும் நான் நம்புறேன். நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8 hours to 10 hours தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஐடியல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸ் இருக்கும். ஸ்டைலஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. நான் வாங்கும்போது என்னாச்சுன்னா இந்த டிப்பு வந்து டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் யூடியூப்ல பார்த்தோம்னா இந்த டிப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்தது. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த டிப்பு மட்டும் ஆர்டர் பண்ணேன். ஒரு 5 டேஸில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த டிப்பு மாற்றிட்ட அப்புறம் ஃபுல்லாகவே நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ரிசைஸாக ட்ராயிங் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது ஒரு இதில் ஒரு அட்வான்டேஜ். டிப்பு மாற்றி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இல்லை நல்லா இல்லை, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ரிவ்யூ மாதிரி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.